நிமிஷம். சொல்லுங்க சார். ஆனா யார் அவங்க? எதுக்கு அவனை துரத்திட்டு வந்தாங்க? சார், அவங்க என் பிசினஸ்ல கொஞ்ச நாளாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட கேட்டரிங் சர்வீஸ் வெளியில நல்ல பேர் வாங்கினதால அவங்களுக்கு போக வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த பிசினஸ் விட்டு போயிடுன்னு பிரச்சனை பண்ணாங்க. நான் முடியாது போங்கடான்னு சொல்லிட்டேன். அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்க சார். மனோ, கொஞ்ச நாளைக்கு வெளியே போகும்போது பத்திரமா போயிட்டு வா. நைட் டைம்ல எங்கேயும் வெளியே போகாத. நான் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட காலையில இதை பத்தி பேசுறேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கலாம். உன்னை கடத்தி வச்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, பயப்படாத, பார்த்துக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்க அக்காட்டையும் சொல்லிடு. பாரதி மட்டும் ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்காம இருந்திருந்தா நாங்க அங்க வந்திருக்கவே மாட்டோம். பாரதி, பாரதி. சாரி, சொல்லுங்க ஆதி. Are you all right? பாரதி, நீங்க இன்னும் அங்க நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அதான் மனோவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு இல்ல, இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? மனோவை பாருங்க, ரொம்ப டயர்டா இருக்கா. அவனுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுத்து போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நான் வரேன். ஓகே சார். அக்கா, எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம். நீ போய் தூங்கு, நானும் போய் படுக்கிறேன். காலையில பேசிக்கலாம். சரி மனோ, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன். மித்ராக்கு பின்னாடி இப்படி ஒரு கோரமான முகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதுல அநியாயமா மனோவோட மொத்த குடும்பமும் இறந்து போயிருக்கு. மித்ரா, நீ எவ்வளோ நாள் உன் ஆட்டத்தை ஆடுறன்னு நான் பாக்குறேன். கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் என் வாழ்க்கையில தப்பா நடக்குதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருந்திருக்கேன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த பாரதி ஆடுற ஆட்டத்தை இனிமே நீ பார்க்க போற. ஆனா எனக்கு இந்த பாரதி பசங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. மித்ரா, நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டா நீ இன்னும் டென்ஷன் ஆவ. அங்க பாரு. என்னன்னா, என்ன விஷயம்? நீ ஒவ்வொரு தடவையும் ஃபாரின் போகும்போதெல்லாம் போற கண்ட்ரில இருந்து நீ விசிட் பண்ணதுக்கு ஞாபகார்த்தமா நீ வாங்கிட்டு வந்த உன்னோட கலெக்ஷன்ஸை வச்சு அந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பாரு. யார கேட்டு இந்த திங்ஸ் எல்லாம் தொட்டீங்க? இந்த திங்ஸ் எல்லாம் தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்லை உங்களுக்கு? இதுங்களை சொல்லி என்ன பண்றது மித்ரா? நம்ம வேற ஒருத்தங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு அவங்க வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கே தெரியாத போது இதெல்லாம் நம்ம நேரம் மித்ரா.
மன்னிச்சிடுங்க. குழந்தைங்க தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது. போதுமா? பசங்களா, நீங்க போய் உங்க விளையாட்டு பொருளை வச்சு விளையாடுங்க. இனிமே இதெல்லாம் தொடக்கூடாது. போ, ரூம்க்கு போங்க. ஏன் அத்தை, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க, கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? பிறந்த நாள் அன்னைக்கு நடந்ததெல்லாம் பாத்தீல? நாம ஏதாவது சொல்லுவோம், அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். பாரதி வருவா, மித்ரா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு மன்னிப்பு கேப்பா. எதுக்கு சுத்தி வளைச்சு மூக்க தொடணும்? நாமளே மன்னிப்பு கேட்டா முடிஞ்சுது. அதனாலதான் நானே மன்னிப்பு கேட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நாம ஏதாவது கேட்டா மத்தவங்க வீட்ல இருக்கோம், இப்படிதான் இருக்கணும்னு பாரதி சொல்லுவா. தெரியுதுல்ல? இதெல்லாம் எப்ப விடிய போதோ தெரியல. சரிவா, நாம போலாம். நான் சொன்னதெல்லாம் பண்ணிடுங்க சார். அப்புறம் நான் கால் பண்றேன். ஓகே சார், பாய். ஓகே. சொல்லுக்கா. வலி ரொம்ப அதிகமா இருக்கா? இல்லக்கா. நேத்து நீ வேலையை முடிச்சிட்டு அப்புறம் எங்க போயிருந்த? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா, அதனால நான் வெளியே போயிட்டேன். ஓஹோ, அப்படியா? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? அதான் சொன்னேனேக்கா. என்ன சொன்ன? ஆதி சார் கிட்ட சொன்னதுதான். என்ன பார்த்து சொல்லு. நேத்து என்ன நடந்துச்சு சொல்லு. நீ சொல்ற பொய்ய அவர் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். வீட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ கிளம்பி வெளியே போயிருக்க. என்ன தாண்டா நடந்துச்சு சொல்லு மனோ. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? அக்கா, நான் சொல்றது நீ நம்பலையா? நான் தான் சொன்னேனேக்கா, நேத்து அந்த பழனிசாமியோட ஆளுங்க என் கூட நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு என்னை தூக்கிட்டானுங்க. அப்படியா? சரி வா, போய் அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா. அக்கா வேணாக்கா, இத நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட நீ ஏதாவது மறைச்சிட்டு இருக்கியா? உன்னை அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. ஆனா நீ என்னடானா என்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிற. நான் உன் சொந்த அக்காவா இருந்திருந்தா என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு உனக்கு தோணிருக்காதுல்ல? அக்கா, என்னக்கா முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட வேணும்லாம் மறைக்கல. முழுசா உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன்க்கா. சொல்றேன்க்கா, நடந்த எல்லாத்தையும் நானே சொல்றேன். ஏய் நில்லு. நீ தானே? நான் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ யாரோ ஒருத்தர்கிட்ட போன்ல பேசினாக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி என்னை கொலை பண்ண சொன்னான். அவ கூட வேற யாரும் இருக்காங்கக்கா. அவங்களும் சேர்ந்துதான் இப்படி ஒரு கொடுமையான வேலையை பண்ணிருக்காங்க. அக்கா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏதோ சாதாரணமா அதை கேட்டுக்கிட்டு இருக்க. மனோ, உன்னை கொல்ல சொன்னவ அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கூட போன்ல பேசினான்னு சொன்னல? ஆமாக்கா. எனக்கு உன்னை கொலை பண்ண சொன்னவங்களையும் தெரியும். அவள்கிட்ட கொலை செய்ய சொல்லி போன்ல சொன்னது யாருங்கிறதும் தெரியும். என்னக்கா சொல்ற? எனக்கு புரியல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆளுங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க? இப்படி ஆயிடுச்சு. ஆமா மித்ரா, நம்ம பாரதியை கொலை பண்றதுக்காக பாரதிக்கு வளகாப்பு நடக்க இருந்த கல்யாண மண்டபத்துல கேஸ் சிலிண்டர் பாம்பு செட் பண்ணிருந்தோம்ல. ஆனா அன்னைக்கு செத்து போனது மனோவோட அக்காவும் அவனோட ஃபேமிலியும். மித்ராவா? மித்ராவும் நிஷாவும் சேர்ந்துதான்
இவ்ளோ விஷயமும் பண்ணிருக்காங்களா? என்னால நம்பவே முடியலக்கா. இந்த வீடியோவை பாரு. ச்சே. அக்கா, இதுக்கு மேலே அந்த மித்ராவை சும்மா விடக்கூடாதுக்கா. நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. இந்த மாதிரி ஒருத்தி இனிமே உயிரோடவே இருக்க கூடாது. அவங்க 2 பேரையும் கொல்லாம என் கோவம் குறையாதுக்கா. மனோ, உனக்கு வந்த இதே கோவம் தான் நேத்து அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டப்போ எனக்கும் கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி அசிங்க பிடிச்சவங்களை கொலை பண்ணி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. என்னால உன் குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ என்னால அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. இப்ப நீ மித்ராவை கொலை பண்ணி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது மனோ. என்னக்கா பேசுற? அவங்க 2 பேரும் ஈவி இறக்கமே இல்லாத மிருகங்க. அவங்களை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறத பெருமையா நினைக்கிறேன். என் குடும்பத்தோட சேர்த்து எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க அவங்க சுயநலத்துக்காக. எப்படிக்கா இப்படி ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடிஞ்சது? இந்த மாதிரி ஆளுங்க உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவங்க. அவங்களை கொன்னு போடாம என் கோவம் குறையாதுக்கா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நீ கோவத்துல இருக்கிறது நியாயம்தான். எனக்கு அது புரியாம இல்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்ற மாதிரி இந்த நிமிஷம் நீ ஆத்திரப்பட்டு எது பண்ணாலும் அது மித்ராவுக்கு தான் சாதகமா போய் முடியும். நீ பொறுமையா இருக்கணும் மனோ. கரெக்டான நேரம் வர்றப்போ அந்த மித்ரா யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டலாம். அக்கா, நீ நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்தையும் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. ஆனா உனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு? சொந்த புருஷன் கண்ணு முன்னாடி இருந்தோம் உன்னை யாருன்னு அவர்கிட்ட சொல்லிக்க முடியாத நிலைமையில நீ இருக்க. வயித்துல குழந்தையோட இருந்த உன்னை ஒருத்தி கொலை பண்ண பார்த்திருக்கா. அவ சுயநலத்துக்காக எத்தனை பேரை கொண்டு புதைச்சிருக்கா. அந்த மாதிரி ஒருத்தி உயிரோடவே இருக்க கூடாதுக்கா. நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. நான் என் குடும்பத்தை தொலைச்சிட்டு நின்னப்போ நீ மட்டும் இல்லாம போயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு சொல்ல தெரியலக்கா. இன்னைக்கு மித்ரா மாதிரி ஒருத்தியால உன்னை இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்குக்கா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்க்கா. மனோ, என்ன மன்னிச்சிருடா. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மொத்த குடும்பத்தையும் நீ இழந்துட்டு நிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அது தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து என்னால அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா கடவுள் என் வாழ்க்கைய சோதிச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் கடவுள் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவே இல்லடா. ஒரு பொண்ணா என் வாழ்க்கையில எவ்வளவுலாம் கஷ்டப்படணுமோ அது அத்தனையும் நான் பார்த்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் பண்ண புருஷன் என்னையும் தமிழையும் விட்டுட்டு ஆக்சிடென்ட்ல செத்து போனப்போ இந்த உலகமே ஒண்ணும் இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாறையில பூ பூத்த மாதிரி அது என் வாழ்க்கையில வந்தாரு. அவரை ஏத்துக்கிறதா இல்லையான்னு போராட்டத்துல இருந்தப்பவே ஏதோ ஒரு காரணத்தினால அவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா
கல்யாணத்துக்கு அப்புறம் வாசுவ கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு நான் ஆதிய மொத்தமா வெறுத்துட்டேன். ஆனா ஆதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியறப்போ, அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிறப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஆதிய விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. மனசாலையும் உடம்பாலையும் நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன் மனோ. அதுக்கப்புறம் ஆதி மொத்தமா எங்க ஞாபகங்களை அழிச்சிட்டு போனப்போ தமிழும் என் வயத்துல இருந்த ஆதித்யாவும் தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. என் வாழ்க்கையில இனி ஆதி வரவே மாட்டாருன்னு நினைச்சப்ப ஆதி வந்தாரு. இன்னைக்கு அவர் கூட வாழ முடியலனாலும் அவரை பார்த்துட்டு இருக்கிற சந்தோஷம் எனக்கு போதும்னு நினைச்சுதான் அவருக்காக இந்த வீட்ல இருந்துட்டு இருக்க. இந்த மாதிரி சமயத்துல மித்ராவோட சதி தெரிஞ்சு நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். இதுக்கு மேலேயும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால ஆத்திரப்படாம மித்ராவோட வழியிலேயே போய் அவளை அடிக்கணும்னு சொல்றேன். இத்தனை நாளும் நல்லவ மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்தின மித்ராவ நாமளும் அவ வழியிலேயே போய் அவளை அடிக்கணும். அதுக்கு நீ பொறுமையா இருக்கணும் மனம். அக்கா, உனக்குள்ள இருக்கிற வலி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உன் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டேக்கா. நீ என்ன சொல்றியோ அதை கேக்குறேன். ஆனா நாம இழந்த எல்லாத்துக்கும் சேர்த்து மித்ரா பதில் சொல்லி ஆகணும். சொல்ல வைக்கணும். அவ யாருன்னு ஆதிக்கு புரிய வைக்கணும். இந்த நிமிஷம் நமக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் மித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது தமிழுக்கும் ஆதிக்கும் ஆதித்யாவுக்கும் பிரச்சனையா போய் முடியும். அவ ஆதி தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அவளை அவ வழியிலேயே போய் தான் மடக்கணும். புரியுதுக்கா. எந்த சூழ்நிலையிலும் மித்ராவை பார்த்து ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் மித்ராவுக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. சரிக்கா. அம்மா வாமா நம்ம கார்டன்ல போய் பால் விளையாடலாம். விளையாடலாமே, விளையாடலாம். வாங்க போலாம். அக்கா, நாம போன வாரம் கோலி குண்டு வாங்கணுமே, அது எங்க வச்சிருக்க? அது கபோர்ட் கீழ வச்சிருக்கேன் பாருடா. குடிக்க தண்ணி வேணும். டேய், நான் தான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீயே போய் கிச்சன்ல எடுத்துக்கோ. ஓகா, அம்மா எனக்கு எது வேணும்னாலும் உன்னை தானே கேட்க சொல்லிருக்காங்க. டேய், ஒரு தடவைடா ப்ளீஸ்டா, எனக்கு ஹோம்வொர்க் நிறைய இருக்குடா, நீயே போய் குடிச்சிட்டு வாடா. சரி.